பொள்ளாச்சி அருகே வேலைக்கு வந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காயர் தொழிற்சாலை உரிமையாளர் சிறுமி மீது திருட்டு பட்டம் கட்டி கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலை உரிமையாளர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்துள்ள நிலையில் தலைமறைவான குற்றவாளி சிக்குவாரா? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தென்னை நார் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருபவர் அருண்குமார். இவருடைய நிறுவனத்தில் 17 வயது சிறுமி ஒருவரின் தந்தை பணியாற்றி வருகிறார். சிறுமியின் தந்தை அருண்குமாரிடம் கடனாக பணம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே சிறுமியின் தாய் மற்றும் தந்தை இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். சிறுமி தன்னுடைய பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் கடன் காரணமாக சிறுமி தன்னுடைய தந்தை பணியாற்றக்கூடிய காயர் ஏற்றுமதி தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றுள்ளார். தொழிற்சாலையில் உரிமையாளர் அருண்குமார் அவ்வப்போது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமி பலமுறை தன்னுடைய அத்தை சுகன்யாவிடம் கூறியுள்ளார். அப்போதெல்லாம் அவர் இதை வெளியில் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் பலமுறை பாலியல் சீண்டல் தொடர்ந்ததால் மன உளைச்சல் அடைந்த சிறுமி இது குறித்து தன்னுடைய தந்தையிடம் சொல்ல பயந்து வேறு ஒரு கடைக்கு தற்காலிகமாக பணிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சிறுமி மீது திருட்டு குற்றச்சாட்டுகளை சுமத்திய அந்த கடை உரிமையாளர் காயர் தொழிற்சாலை உரிமையாளர் அருண்குமாரிடம் புகார் கூறியிருக்கிறார். இதையடுத்து சிறுமியை மீண்டும் காயர் தொழிற்சாலைக்கு அழைத்து வந்த அருண்குமார் தந்தையின் கண் முன்பே சரமாரியாக அடித்து துன்புறுத்தியுள்ளார். அதேபோல சிறுமியின் உறவினரான சுகன்யா என்பவரும் சிறுமியை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த சிறுமி வலி தாங்க முடியாமல் கதறி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சிறுமி தந்தையின் கண் முன்பே மயங்கி விழுந்துள்ளார். பதறிப்போன தந்தை சிறுமியை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிறுமியின் தாய்க்கு தெரிய வரவே மருத்துவமனைக்கு சென்று பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். உடனடியாக பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் உடனே களத்தில் இறங்கிய போலீசார் சிறுமியிடம் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்ட போது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ந்து போயினர். உடனே அருண்குமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். வேலைக்கு வந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தொழிற்சாலை உரிமையாளர் சிறுமி மீது திருட்டு பட்டம் கட்டி கொடூரமாக அடித்து துன்புறுத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.